Hi vlog, welcome to my guys. Shut down. இந்த கம்பாசிட்டிங் ஃபண்டமெண்டல் சீரீஸ்ல அடுத்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஃபோக்கஸ். ஒரு ஷாட்ல ஃபோக்கஸ் அமௌண்ட்டை டிட்டர்மைன் பண்ற விஷயம் என்ன? அப்படி டீஃபோக்கஸ்ல இருக்க பிரைட்டான போர்ஷன்ஸ்ல இருந்து வர பொக்கேஷோட ஷேப்ஸ் ஒரு லென்ஸுக்கும் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு ஃபோக்கஸ் அமௌண்ட், அப்புறம் அதுல இருக்க பொக்கேஷோட ஷேப்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் அமௌண்ட்டை பத்தி பார்க்கறப்போ நம்ம 2 விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கணும். டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அண்ட் அப்பேச்சர். டெப்த் ஆஃப் ஃபீல்டுங்கிறது என்னன்னா கேமராக்கு ஃபோக்கஸ்ல இருக்க ஏரியான்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த அப்பேச்சர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. கேமராவோட அப்பேச்சர் கம்மியா இருந்துச்சுன்னா கேமராவோட டெப்த் ஆஃப் ஃபீல்டும் கம்மியா இருக்கும். அதே மாதிரி அப்பேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா டெப்த் ஆஃப் ஃபீல்டும் அதிகமா இருக்கும். இந்த அப்பேச்சர் கம்மியா இருக்கிறப்போ ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட் ஆர் ஆப்ஜெக்ட்டை மட்டும்தான் ஃபோக்கஸ்ல இருக்கும். அதே அப்பேச்சர் அதிகமா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி ஷாட்ல வைட் ரேஞ்சுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். இது ஏன் முக்கியம்னா நீங்க ஒரு ஷாட்ல ஆட் பண்ற எலமெண்ட்ஸ் அதை நீங்க ஆட் பண்ற இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க ஃபோக்கஸ் அமௌண்ட் கூட மேட்ச் ஆகணும். இதை கால்குலேட் பண்றதுக்கு சில கால்குலேஷன்ஸும் இருக்கு. அதை அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். யூசுவலாவே மூவிஸ்ல ஒயிட் ஷாட் பாத்தீங்கன்னா கேமராவோட அப்பேச்சர் அதிகமா வச்சு தான் எடுத்திருப்பாங்க. ஏன்னா கேமராவோட லென்சஸ் வைட் ஆக ஆக அதோட மினிமம் அப்பேச்சர் வேல்யூ கம்மியாகும். இதை வச்சு சில மூவிஸ்ல அங்க இருக்க கேரக்டர்ஸை ரொம்ப சின்னதா காட்டுறதுக்காக ஒயிட் லென்சஸ்ல எடுத்த எலமெண்ட்ஸுக்கு அப்பேச்சர் கம்மியா வச்சு எடுத்த மாதிரி ஃபோக்கஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ரொம்ப சின்னதா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அடுத்து பொக்கே ஷேப்ஸ். இந்த பொக்கேஸ்லாம் சும்மா ரேண்டமா கிரியேட் ஆகிற ஒண்ணு கிடையாது. ஒரு பேக்ரவுண்ட்ல இருக்க பிரைட்டான பாயிண்ட்ஸ் டீஃபோக்கஸ் ஆகுறப்போ தான் இந்த பொக்கேஸ் கிரியேட் ஆகும். அந்த பொக்கேஸும் சரி அதுல இருக்க டெக்ஸ்சர்ஸும் சரி ஒரு லென்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்டா கிரியேட் ஆகும். இப்போ நார்மல் லென்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்க பொக்கேஸோட ஷேப்ஸ் ரவுண்டா இருக்கும். அதே அனமார்பிக் லென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பா இருக்கும். சில ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றப்போ ஸ்டார் ஷேப், ஹார்ட் ஷேப்ஸ் இந்த மாதிரிலாம் கூட பொக்கேஸோட ஷேப்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ற ஷாட்ல இது மாதிரி இருந்தாலும் அதை நீங்க ரீக்ரியேட் பண்ணணும். அதே மாதிரி ஷார்ட்ல இருக்க எல்லா இடத்துலயும் பொக்கேஷோட ஷேப்ஸ் ஒரே மாதிரி இருக்காது. எட்ஜஸ்ல வேற மாதிரி இருக்கும், சென்டர்ல வேற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க மேட்ச் பண்ணணும். இத பத்திலாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றப்போ, ப்ரோ என்ன ப்ரோ என்னென்னத்தையோ போட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உட்கார்ந்து பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு கண்டிப்பா கேட்க தோணும். இதெல்லாம் மோஸ்டா நம்ம நிஜமாவே கேமரால எடுத்த ஷாட்ல ஒர்க் பண்றப்போ ரெஃபரன்ஸ் இருக்கும். அத வச்சு நம்ம கொஞ்சம் ஈஸியாவே மேட்ச் பண்ணிடலாம். ஆனா சப்போஸ் ஒரு மேட் பெயிண்டிங் இல்ல ஃபுல்லி சிஜி ஷாட்ல ஒர்க் பண்றப்போ, நீங்க தான் இத எல்லாத்தையும் உட்கார்ந்து பண்ற மாரி இருக்கும். ஸோ கான்செப்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான், அப்போதான் அந்த மாரி ஷாட்ஸ்லாம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண டாபிக்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் விஎஃப்எக்ஸ் லேர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, மறக்காம இத ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சியர்ஸ்.